வணக்கம். திருமணமாகியும் உறவு கொள்ள இயலாத தம்பதிகள் எந்த மருத்துவரை அணுகணும்? இது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளம். அன்கன்சுமேட்டட் மேரேஜ்ன்றது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளம். 100ல் 4 தம்பதிகளுக்கு இந்த பிரச்சனை வருது. இதை தீர்க்க முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் தனியாக இல்லை. இதை சரி செய்வதற்கு நிபுணர்கள் இருக்காங்க. ஸோ நிபுணர்கள் யாரை போய் பார்க்கணும்? பாலியல் மருத்துவர் இந்த துறையில் நிபுணர்களாக நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இதை முழுமையாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. 100% சரி பண்ணக்கூடிய கண்டிஷனில் இது ஒன்று. கண்டிஷன் சரியான ஒன்று அடுத்து 2 மாதத்துலேயே கன்சீவ் ஆகிடுவாங்க பெரும்பாலும். ஸோ அன்கன்சுமேட்டட் மேரேஜ் முற்றிலும் சரி செய்யக்கூடிய பிரச்சனை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பாலியல் மருத்துவர் அணுகுங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், முதல்ல ஒரு எளிமையான நாலேஜ் தம்பதிகளுக்கு இருக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாலே. நம்ம அது மட்டும் இல்லை, ஈவன் ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கே பாலியல் பற்றிய தேவையான அளவுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும். நாம் சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் இன்டர்நெட் மூலமாக ஊடகங்கள், பல்வேறு மீடியாக்கள், சினிமாக்கள், ஆபாச திரைப்படங்கள் மூலம் குழந்தைகளுக்கு தவறான கருத்துக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ சரியான கருத்துக்களை ஸ்கூல் மூலமாக நம்ம சொல்லித்தரலாம், கல்லூரிகளில் சொல்லித்தரலாம். சரி, அங்கெல்லாம் விட்டுட்டா கூட திருமணத்திற்கு முன்பாகவாவது அவங்களுக்கு சரியான விஷயங்களை நாம் சொல்லித்தரணும். திருமணத்திற்கு பின்பு இந்த பிரச்சனை 4% பேருக்கு வரும். அது வந்தால் பயப்பட வேண்டாம். அதற்கான தீர்வுகள் இருக்குன்றது அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதற்கான மருத்துவர்கள் இருக்காங்க, பாலியல் மருத்துவர்கள் இருக்காங்க. இதை முற்றிலும் சரி பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 50,000 கேஸுக்கு மேலே இந்த மாதிரி அன்கன்சுமேட்டட் மேரேஜ் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். எளிமையாக ஒரு 10 நாள் 5 நாள்லேயே இதை சரி பண்ண முடியும். ஆனால் பெரும்பாலும் இவங்க இந்த விஷயம் தெரியாமலே சண்டை போட்டுக்கிட்டு விவாகரத்தில் போய் முடியுது. இந்த திருமணங்கள்லாம் பெரும்பாலும் 1%, 4 பேரில் ஒருத்தர் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கே வர்றாங்க, சரியாகிறாங்க. மற்ற 3 பேர் விவாகரத்தில் முடியுது. அடுத்த கல்யாணம் பண்ணி அதில் சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் திருமணம் முடிந்தவுடன் இந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜ், திருமணமாகி உறவு கொள்ள இயலாத நிலை அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாலியல் நிபுணரை அணுகி இந்த பிரச்சனையை முற்றிலுமாக தீர்க்க முடியும். வணக்கம்.